நமஸ்காரம். இன்றைய காலத்தில் யாரிடம் கேட்டாலும் ஒரே பதில்: வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்கும் தடைகள் 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 தான். திருமணத்திற்கு தடைகள், படிப்பிற்கு தடைகள், வேலைக்கு தடைகள், வீடு கட்டுவதற்கு தடைகள். எந்த விஷயம் எடுத்தாலும் தடைகள் அதிகமாகவே இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் இந்த தடைகள் எல்லாம் நமக்கு ஏன் வருகிறது? அதை எப்படி நீக்கலாம்? முதலில் ஒரு முக்கியமான விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை படிக்கப் போகிறது என்றால் அவன் எந்த துறையில் போக வேண்டும் என்று சரியாக தேர்வு செய்ய வேண்டியது அவசியம். எடுத்துக்காட்டாக, ஒரு ஜாதகத்தில் அந்த குழந்தைக்கு என்ஜினியரிங் தான் யோகம் இருந்தால் அதை தெரியாமலோ கவனிக்காமலோ அவனை வேறு துறைக்கு அனுப்பினால் அங்கே தடைகள் வருமா வராதா? கண்டிப்பாக வரும். அதேபோல் மெடிசின் படிக்க வேண்டியவரை வேறு கோர்ஸுக்கு அனுப்பினால் அவனுக்கு முன்னேற்றம் கிட்டாத நிலை வரும். அதனால் வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எந்த திசையில் போக வேண்டும் என்பதை முன்கூட்டியே அறிந்து செயல்படுவது மிக முக்கியம். அதே மாதிரி வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருந்தால் அது சரியான நேரமா? ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கிறதா? 4ஆம் பாவத்தில் தான், அதானது ஒரு ஜாதகருடைய ஒரு 4ஆம் பாவம் என்பது வீடு மனை என்பது குறிக்கும். அது பலமாக இருக்கிறதா? குருவின் அனுகூலம் இருக்கிறதா? இவற்றை பார்த்து செயல்பட்டால் பல தடைகள் தானாகவே நீங்கிவிடும். இல்லை என்றால் வீடு கட்ட ஆரம்பித்த பாதியில் பணம் முடியுது, லோன் கிடைக்கவில்லை, இந்த மாதிரி பிரச்சனைகள் தடைகள் எல்லாம் வரக்கூடும். அதனால சரியான காலத்தில் தொடங்கினால் பிரச்சனைகள் குறையும். அதற்கு முதல்ல ஜாதகத்தை நன்றாக பார்க்க வேண்டும். வேலைக்காக முயற்சி செய்யும் நேரமும் முக்கியம். எந்த தெய்வத்தை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதும் முக்கியம். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலும் தன்னுடைய ஆத்மகாரகன் இல்லை தன்னுடைய இஷ்ட தேவதை யாரு என்பது நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்தால் அவர் சொல்லுவார். இதை தெரிந்துவிட்டு அந்த தேவதைக்கு தேவையான வழிபாட்டு முறைகள் செய்தால் அந்த தடைகள் நீங்கக்கூடும். இதையெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனால் சிலர் என்ன சொல்லுவார்கள் என்னால், இதெல்லாம் பார்த்ததும் பிரார்த்தனை செய்ததும் இன்னும் எல்லாம் தடைகள் நீங்கவில்லை, நிறைய பரிகாரம் பண்ணியாச்சு, இருந்தாலும் தடைகள் இருக்குது, எத்தனை கோவில் சென்றாலும் நீங்கவில்லை, இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேர் புலம்புவதை நாம் பார்க்கிறோம். அதற்குண்டான ஒரு காரணம் என்னவென்றால், நாம் இன்னொருத்தருக்காக கோவிலில் சென்று, அதானது கணவனுக்காக குழந்தைகளுக்காக நாம் சென்று வழிபடுகிறோம். அது ஓரளவு பலனை கொடுக்கும், உண்மைதான். ஆனால் பசி வந்தால் நாம் தானே சாப்பிடணும், உடம்பு நம்மளுடையது. அப்படி இருக்க நம் வாழ்க்கை விஷயங்களுக்கு நாமே தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்கிற ஒரு சூக்ஷ்மமும் அதில் இருக்கிறது. மற்றவர் செய்து கொடுத்தால் முழு பலன் கிடைக்காது. நமக்காக நாம் போனால்தான் அதன் சக்தி நமக்குள் வரும். ஏனென்றால் இந்த உடம்பு தான் ஒரு கோவிலாக சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு தான் அந்த புத்தி வேணும், நமக்கு தான் நினைவாற்றல் வேணும், நாம தான் தேர்வு எழுதப் போகிறோம். அப்படி இருக்க நமக்காக நாமே பிரார்த்திக்க வேண்டுமா வேண்டாமா? அடுத்தது, கோவிலுக்கு போவது எப்படி? அவசரமாக ஓடிப்போய் சீக்கிரமாக ஒரு பிரதட்சணத்தை போட்டு பிரசாதத்தை வாங்கி ஓடி வந்து நம்ம கோவில் ஒரு கடன் முடிப்பது போல பிரார்த்தனை செய்கிறோம். அப்படி இல்லாமல் அமைதியாக மன ஒருமைப்பாடுடன் ஒரு நாம ஜபத்தை செய்து கொண்டு அந்த தெய்வத்தை உணர்ந்து இறைவன் அருள் நமக்கு என்னுள் இருக்கிறது, என்னுள் கலக்கிறது என்ற உணர்வுடன் நம்ம வேண்டிக் கொள்ள வேண்டும். கோவிலில் தேவையற்ற பேச்சு தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி மனம் முழுவதும் பக்தியில் இருக்க வேண்டும். சிவன் என்றால் நமசிவாய, விஷ்ணு என்றால் நாராயணா, அம்பாள் கோவில் என்றால் அம்மே நாராயணா, இல்லை அம்பாளுடைய எந்த ஸ்லோகம் உங்களுக்கு தெரியுமோ அந்த ஸ்லோகத்தை ஜபித்து கொண்டு உருவிட்டு கொண்டு பிரதட்சிணம் செய்ய வேண்டும். பிறகு நம் வேண்டுதல்களை மனதார சொல்லலாம். என் பிரச்சனைகள் நீங்க வேண்டும், என் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று உண்மையுடன் வேண்டினால் இறைவன் கண்டிப்பாக கேட்பார். ஆனால் ஒரு நாள் அல்லது 2 நாள் செய்து பலன் எதிர்பார்க்க கூடாது. பரீட்சைக்கு முன் ஒரு நாள் பிரார்த்தனை செய்து முழு பலன் எதிர்பார்ப்பது தவறு. முயற்சிக்கும் காலம் முழுவதும் பிரார்த்தனை இருக்க வேண்டும். இப்போது முக்கியமான கணபதி வழிபாடை பற்றி பார்க்கிறோம். தடைகளை நீக்குபவர் யார்? விநாயகர். எந்த தெய்வ வழிபாட்டாக இருந்தாலும் முதலில் கணபதியை வணங்க வேண்டும். அதனால் ஒவ்வொரு நாளும் காலையில் விளக்கேற்றி விநாயகரை நினைத்து 12 முறை நாம் தோப்பு கரணம் போடுவது ரொம்பவும் விசேஷம்.
அதே மாதிரி ஓம் கம் கணபதியே நமக என்கிற அவருடைய நாமத்தை ஜபிக்கவும் 2-3 நிமிடம் போதும். ஆனால் மனம் முழுவதும் அவருடன் இருக்க வேண்டும். அவரை நினைத்து கொண்டே நீங்கள் அந்த ஜபத்தை பண்ண வேண்டும். என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் நீங்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும். வழிபாட்டு பெரியதாக இருக்க வேண்டியதில்லை, நம்பிக்கைதான் முக்கியம். இன்னொரு ஆழமான உண்மை, சில விஷயங்கள் நடக்காதது அது தோல்வியாக நினைக்கக்கூடாது. அது நமக்கு நல்லதல்ல என்பதால் இறைவன் தடுத்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாங்க விரும்பும் ஒன்று நமக்கு நஷ்டம் தரக்கூடியது என்றால் அதை இறைவன் தடுக்கிறார். அதுதான் உண்மையான அருள். அதனால் தடைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். அவை நம்மை சரியான பாதைக்கு கொண்டு செல்லும். நம்பிக்கையும் சரியான முயற்சியும் அதே மாதிரி கணபதியின் அருளும் தடையில்லா வாழ்க்கையை கொடுக்கும். முழு மனதுடன், அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் பிரார்த்தியுங்கள். கணபதி பகவான் எல்லோருடைய வாழ்க்கையில் தடைகள் நீக்குவார். நன்றி, நமஸ்காரம்.